Hi all, welcome back to my channel. So எல்லாரும் happy and safe இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் vlog ஓட தான் வந்திருக்கோம். And last vlog ஓட continuation தான் இந்த vlog. Last vlog நீங்க பார்க்கலனா description லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் வந்திருக்கோம். அண்ட் அங்கே என்னென்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பிகாஸ் இந்த ரெண்டு சிட்டியும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சிட்டி. ஸோ வாங்க நம்ம போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பாலக்காட்லேருந்து ஷொர்ணூர் டேரெக்டாக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம சிட்டிக்கு போகிற ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு லாங் ஜேர்னியாக தான் இருக்க போகுது, ஒரு 24 hours ஜேர்னி தான். ஸோ இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் லைக் 1 day லாங் ட்ராவல்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சதுன்னு தான் சொல்லலாம். ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏர்லி மார்னிங் வந்ததுனால சன்ரைஸ் ஆகிறதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ட்ரிப் மோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து சன்ரைஸ் எல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஷொர்ணூர் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் கேரளான்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கேருந்து நிறைய கனெக்டிவிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற கேரளா பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்ச நேரம் அங்கே பேசி நமக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் உட்காரக்குள்ளேயே நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நம்ம வேகமாக போய் நம்மளோட கோச்சில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. அண்ட் டிடிஆரும் கரெக்டாக வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளோட சீட்டில் செட்டில் ஆயாச்சு. ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஜேர்னி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் ஏர்லியாக கிளம்புனால எதுவுமே சாப்பிடல. ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த 1 dayக்கான ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற ஹோம் குக்டு ஃபுட்டை வந்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ரொம்பவே முடியாத ஒரு கண்டிஷனில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம். பட் ஹோம் குக்டு ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுவும் ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உடம்புமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் உங்களோட ட்ராவல் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வியூ எல்லாமே சீனிக் வியூ தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம போகிற சிட்டி பார்த்திங்கன்னா வியா கோவா தான். ஸோ தட் மேட்கான் ஸ்டேஷனை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபேமஸான அந்த பிரிட்ஜையும் பார்த்தோம். அண்ட் நைட் டைம் ட்ராவல்னால லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கும்போது அந்த வாட்டரில் சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அண்ட் நைட் டைம் ஆகிடுச்சு. எப்படி எங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் வந்ததுன்னே தெரிலங்க. பிகாஸ் நாங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சு மத்தியானமும் சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங் ஒரு 6-7 போல் தான் நான் கீழே இறங்கி வந்திருந்தேன். பிகாஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்பர் பர்த் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லாங் ஜேர்னி எல்லாம் வந்து தூங்கியே முடிச்சிடலாம். இல்லை ஒரு 3-4 படம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் முடிஞ்சிடும். அண்ட் நம்ம ஃபைனலி பேசி பூனேக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சிட்டியில் இருக்கிறது பூனே தான். ஸோ நம்ம வந்து இப்போ பூனேயில் தான் வந்து சேர்ந்துருக்கோம். என்னோட மம்மியோட சிஸ்டரோட பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ பூனேயோட ஸ்டேஷன் அவுட் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்பவே பாப்புலேட்டடாகவும் க்ரௌடடாகவும் இருந்துச்சு. பிகாஸ் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் ரொம்பவே நிறையா இருந்தாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறோம். பூனே பற்றி சொல்லணும்னா இந்த சிட்டியை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. இஸ் பிகாஸ் இங்கே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது. அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுனால இந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த மென் அண்ட் உமன் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாகவும் ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃப்ளாட் வாங்கி இங்கேயே தங்கி ஒர்க் பண்ணுறாங்க. இஸ் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் அண்ட் ஆல்சோ ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கனால நிறைய பேருக்கு பூனே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம கசினை பார்த்துட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் என்னோட கசின் சிஸ்டர் பார்த்திங்கன்னா இங்கே டிசிஎஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே பக்கம் தான்.
எப்போவுமே வந்து ஒரு கம்பெனிக்கு பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் இவங்க வந்து ரெண்ட் எடுத்துகிட்டோ இல்லை லீஸ்க்கு எடுத்துகிட்டோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து ரெண்ட் வந்து கொடுக்குறது எப்படின்னா வேரி ஆகும், டிஃபர் ஆகும். எப்படின்னா நீங்கள் வந்து டிசிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி ரேட் சொல்கிறாங்க, ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு ரேட் சொல்கிறாங்க. பட் இது ஆப்போசிட் சைட்லேயோ இல்லை தள்ளி இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னி ஃபேக்டாகவும் தான் இருந்துச்சு. பட் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பால்கனியும் சரி, அங்கே இருக்கிற காற்றும் சரி. இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட் வந்து ஃபுல்லாகவே மெயின்டைன் ஆகிருந்தது பூனேயில் எஸ்பெஷலி நான் சொல்லணும். ஸோ ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது. நாங்கள் ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு சூப்பராகவே இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கே சொந்தமாக வாங்கி இங்கே இருக்கிற ஒர்க்கிங் விமன் மென் எல்லாத்துக்குமே வந்து ரெண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4-5 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு வீட்டில் தங்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் வந்து ஷேரிங் கொடுத்துக்கலாம் ரெண்ட் எல்லாமே. ஏர்லி மார்னிங் நம்ம வந்து சேர்ந்தனால காலையில் எதுவும் சாப்பிடல. பட் என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் செஞ்சு வச்சு சூப்பராக அசத்தி இருந்தாங்க. அண்ட் நாங்களும் வந்து தோசை பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து டே வந்து சும்மா வீட்டில் இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ நாங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு. சுற்றுமே எனக்கு தெரிஞ்சு பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே ப்ளசண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி தான் நான் என் சிஸ்டர்கிட்டருந்து எல்லாமே கேள்விப்பட்டேன். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம். ஸோ தட் இங்கே தான் நிறையா ஐடி ஹப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறதுக்காக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. உங்களுக்கு நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கும் போது தெரியும். இதுதான் அந்த கட்டுறக்காக மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏசி பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளாக கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் நீங்கள் போய் சிட்டியில் சேர்ந்துட்டு நம்ம எங்கெங்கே போயணுமே அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் பாலக்காடில் இருக்கும்போதே எனக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தது. பட் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னாலே என்னன்னு தெரில, ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது ஃபீவர். ஸோ இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி போகும்போதே மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டோம். பிகாஸ் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும். நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நம்மளோட ஒரு டூருமே சூப்பராக அமையும். ஸோ நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நம்ம இங்கேருந்தே ஒரு ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ ஏசியினால் நல்லா தூங்கி எந்திரிச்சேன். நான் பாதி டைம் தூங்கி எந்திரிச்ச மாதிரியே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏசி பஸ்க்காகவே நிறைய பேர் ஏறி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறி நின்றுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே ஏறும்போது உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்தா நீங்கள் ரொம்பவே லக்கி. ஸோ நம்ம வந்து ஃபைனலி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷனிவர் வாடா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் ஃபோர்ட்டுக்கு போகிற ஒரு ஸ்டாப் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட் அண்ட் பஜார்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தங்கத்துலேயே உருவாக்கப்பட்ட ஒரு டெம்பிளை பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. சரி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஜூஸ் இல்லை சாப்பிட்டு இங்கே இருக்கிற ஃபேமஸான ஐட்டம்ஸில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேஃப் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஃபேமஸான ஐட்டம்ஸ் இருக்குது பூனேயில். அதில் ஒன்று சொல்லணுன்னா பானிபூரி, வடா பாவ், சோலே பூரி, அதுக்கப்புறம் மஸ்தானி, லஸ்ஸி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மேங்கோ மஸ்தானி வாங்கி ட்ரை பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. மஸ்தானினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு திக் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட நம்ம ஆலு பரோட்டா, அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி இதெல்லாமே வாங்கி வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் நம்ம கொஞ்சம் நேரம் நடக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, ஃபோர்ட்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் சாப்பிட்டுலாம் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் ஷாப், ரிப்பேர் ஷாப், அதுக்கப்புறம் நிறையா லோக்கல் சின்ன சின்ன பஜார்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பஜார்லாம் வந்து நம்ம வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து ஃபோர்ட்டுக்கு போயிட்டு வரக்கு ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைமிங்குள்ளே முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஸோ அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ஃபோர்ட் பற்றின ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. நான் அதெல்லாம் அப்படி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோர்ட்டோட பேர் தான் ஷனிவர்வாடா ஃபோர்ட். இது வந்து 1732 பேஷ்வா பாஜிராவால் கட்டப்பட்டது. இது ரொம்பவே ஒரு ஓல்டான, சிக்னிஃபிகண்ட்டான, மார்வலான ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே எல்லாம். பட் இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. பேக் இன் 1773 நாராயண் ராவ் அப்படிங்கிற ஒரு சின்ன 16 இயர்ஸ் பாய் வந்து இந்த பேஷ்வா, அதாவது மாரத்தா எம்பையரை வந்து ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிள் ராகுநாத் ராவ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் வந்து இந்த போரெல்லாம் பார்க்கறனால இவர் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக உள்ள பொலிட்டிக்ஸ் எல்லாம் நடக்கும்போது அந்த குட்டி பையன் வந்து அவனா தானா டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்தா அவங்க அங்கிள் ரகுநாத் ராவும் அவங்க ஒய்ஃப் ஆனந்திபாயும் ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஸோ இது வந்து சரியில்லை, இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதினாங்க, நாராயண் ராவை கைதி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனந்திபாய் அந்த லெட்டரை வாங்கி இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையே மாற்றி இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி காட்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ காட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாராயண் ராவ் அந்த குட்டி 16 இயர்ஸ் பாயை கொன்னுட்டு அவனோட உடலை வந்து எங்கே போட்டாங்கன்னே தெரியல. ஸோ அதுதான் இது ஒரு ஹாண்டட் பிளேஸ் ஆஃப் பூனேன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட ஈவினிங் 5:30க்கு மேலே இங்கே இந்த ஃபோர்ட்டில் யாருமே இருக்கக்கூடாது. அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அங்கிள் சேவ் மீ, அங்கிள் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து எப்போவுமே கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இதை கேட்கும்போது கூட. அண்ட் நான் நம்பவே இல்லைங்க, லைக் ஒரு 5:30க்கு மேலே யாரையுமே அங்கே நிற்க விடலை. சீக்கிரமாக வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பி த ஹோல் ஃபோர்ட்டையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கூட எல்லாருமே சொல்கிறாங்க, திடீர்னு நைட்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டுகிட்டே இருக்கும், யாரோ அழுகிற மாதிரி, யாரோ சத்தம் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உண்மையான கதையை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் பாஜிராவ் மஸ்தானி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன், ரன்பீர் சிங் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிலிம் கூட. நீங்கள் பார்க்கல என்னன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த ஃபிலிம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இந்த பழமையான ஃபோட்டோ பார்க்கும்போதே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. கீழே எல்லாமே கல்லால் கட்டப்பட்டிருக்காங்க. பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் மட்டும்தான் வச்சு கட்டியிருக்காங்க. மேலே மட்டும் பிரிக்ஸ், அதாவது பெரிய பெரிய பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு கல்லுமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,100 rupeesக்கு கட்டியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் ஏக்கருன்னு சொல்லிட்டு. பட் அந்த காலத்தில் அமௌண்ட்டுக்கு வந்து அவ்வளோதான் வந்திருக்கு. அண்ட் அதில் தான் கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த ஃபோர்ட் பற்றின இன்ஃபர்மேஷனில். அண்ட் இவங்க நடந்து வர ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டனல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் உள்ளே இருந்து வர்றக்கு நிறைய சைட்ஸில் வந்து பெரிய பெரிய கல் வச்சு ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும், எல்லாமே பெரிய ஸ்டெப்ஸ் தான். ஸோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அந்த காலத்துலங்கிறது வந்து நினச்சி பார்க்கும்போது இன்னுமே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் இப்போவுமே இந்த ஃபோர்ட் வெல் மெயின்டைன்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், செடி, அதுக்கப்புறம் பிளான்ஸ், ட்ரீஸ் இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலி ட்ரீ ஆஃப் பேஷ்வாஸ், யார் எப்படி அவங்களோட டாட்டர் சன் எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5:36 போல் நிறைய வாட்ச்மேன் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்மளை வெளியே வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக 6 o'clock. ஸோ நம்ம அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து தான் எல்லோரும் இந்த பெரிய ஸ்பைக்கான ஒரு டோரை பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே லோக்கல் மார்க்கெட்ஸ் சின்ன சின்ன கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே லோக்கல் மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் நிறையா பஜார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, நிறைய லோக்கல் மார்க்கெட்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பட் நீங்கள் குவாலிட்டி வைஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு ஜஸ்ட் 150 இந்த ரேஞ்சிலெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இங்கே குர்தாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300க்கு கொடுத்துட்ருக்காங்க. 2 பீஸ் ஆஃப் குர்தாஸ் வந்து ஜஸ்ட் 300 rupeesக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒர்க்கிங் மென் விமன் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ஹேண்ட்பேக் ஏரியா பர்டிகுலராக சொல்லுங்க, லைக் லெதரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 ரேஞ்சில் இருக்குது. பட் இது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்கிறப்ப வந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ரெகுலர் வேர் குர்தாஸ் எல்லாம் வீட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராகவும் இருக்குது. ஸோ நானும் இங்கே வந்து இந்த குர்தாஸில் வந்து 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அசசரிஸ் இது மட்டுமே இல்லாமல் கிட்ஸ்க்கும் தேவையான பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும், லைக் ஒன் டைம் யூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஷாப்ஸுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ஒரு 1000-1500 ரேஞ்சிலேயே கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வாட்சஸ் டெய்லியுமே போட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 150 rupeesக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ த ஹோல் பிளேஸே ஒரு வைப்புன்னு தான் சொல்லணும். எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஹோல் ஃபங்க்ஷனுமே வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஜாருக்குள்ளே ஏறிட்டிங்கன்னா போதும், எல்லாமே ஆல் டுகெதர் வாங்கிட்டு ஒரே இடத்துல முடிச்சிடலாம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பஜார்லாம் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது. லைக் பூனேயில் மட்டும் சொல்ல முடியாது, மும்பை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போய் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி அங்கேருந்து கிளம்புறதுக்காக ஆட்டோ இல்லாட்டி கேப் புக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எது வந்தாலுமே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் உள்ள இல்லையா, நிறைய இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ நம்ம தான் அவங்க கிட்ட எங்கே அவங்க பார்க் பண்ணியிருக்காங்களோ கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட கேப் கிடச்சிருச்சு, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் பூனேயில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபர்னிச்சர் அண்ட் ஷோரூம்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. நான் இங்கே போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் தெரியல, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து வாங்கிடுவாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு சோஃபா ஒரு 30,000க்கு வாங்குறோன்னா அதே மாதிரி சோஃபா வந்து இங்கே ஜஸ்ட் 20 or 25க்குள்ளேயே கிடச்சிருங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், நிறைய ஃபர்னிச்சர் ஷாப் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய சண்டே மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் வீக்லி மார்க்கெட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு கீழே இருக்கிறனால எல்லாருமே ஈஸியாக வந்து வாங்கிட்டு போக முடியுது. இதுக்காக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கோ எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இவங்களோட அப்பார்ட்மெண்ட் கீழேயும் இந்த மாதிரி சண்டே மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் ஈஸியாக அஃபோர்டபுளாக போய் வாங்கிட்டும் வந்துடலாம். நம்ம ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் சரி டின்னர் எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னப்போ மம்மி, சயா, படிமாலாம் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. சரி நானும் என் தங்கச்சியும் போயிட்டு பக்கத்துலேயே வந்து சூப்பர் மால் அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்காக இடம் வச்சுருக்காங்க. ஸோ தட் எல்லாருமே வந்து டின்னர் டைமை சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்டே சாப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நைட் டைமில். அதுவுமே
நம்ம ஃபைனலி ஃபுட் கோர்ட்க்கு வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்குமே பார்சல் வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பை பை, see you guys, love you.